நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை நம்ம கடந்து போகிறோம் ஒரு நாளில். ஆனால் நமக்கு பிடித்தமான ஒரு சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் மறக்க மாட்டோம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மனுஷனை தான் நானும் வாழ்க்கையில் பார்த்தேன். புதியதாக ஒரு வேலை சீட்டில் போயிருந்தபோது 70 வயதான ஒரு முதியவரை நான் பார்த்தேன். அவர் முதியவர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு வேலை, பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன். ஏன்னா அத்தனை வேலைக்காரர் அங்கே இருந்த பிறகும் அந்த மழை வந்தவுடனே அந்த தண்ணி அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஓட வெட்டி சரி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஏன்னா நமக்கு அந்த வயதில் பெரியவங்க இந்த மாதிரி கிடைக்கிது ஒரு புண்ணியம், ஒரு வரம். அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பக்குவமாக தரமாக செய்வாங்க. எந்த வித இந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் 70ன்னு சொல்லி ஒரு நம்பர் மட்டும்தான். அது அவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த கட்டுறதுக்குள்ளே உடம்படி வேலையை கொடுத்த பிறகும் அங்கே வந்து ஒவ்வொரு வேலைகள் செய்கிறதும், அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதும், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதும், இதெல்லாம் நிறைய இடங்களில் பார்க்கவே முடியாது. ஏன்னா சில வீட்டுக்காரங்க கட்டுறதுக்குள்ளே கால் வைக்க மாட்டாங்க, மேலே நின்றுட்டே போவாங்க. இவரை பார்த்த பிறகு எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்து. அவ்வளவு மழை கொட்டிட்டு கிடக்கு, இருந்தாலும் தண்ணி நினச்சாதான் பலன்னு சொல்லிட்டு கெட்டி அந்த சாயங்காலம் கட்டி விட்டுட்டு போனால் காலையில் டெய்லி அந்த இடத்த சுத்தமாக நினச்சிடுவார் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா மொத்தமாக ஒரு உடம்படிக்கு ஒரு வேலை கொடுத்த பிறகு அவங்க அந்த கட்டத்தில் வந்து வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்படி பல்வேறு விஷயங்களை நான் அவரை பார்த்தாச்சு. நாங்கள் ஒரு பரதா மாதிரி கட்டி விட்ட, ஒரு தார்ப்பா மாதிரி கட்டி விட்டுருக்க இடத்துல தான் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். அந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காற்று அடித்து அந்த இலையெல்லாம் அதில் வந்து விழுந்து கிடக்கும். அந்த இலையெல்லாம் அவரது கையினாலே அவர் அதை சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இதெல்லாம் இங்கே வந்து செய்யணுள்ள விஷயமே கிடையாது. ஆனால் அவரை பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆச்சரியமாக இருக்கும் அவரோட செய்கைகளெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீடை சுற்றி நிறைய காப்பி கொட்டை இருக்குது. அந்த காப்பி கொட்டையை பறிக்கிறதுக்காக அந்த காலையில் அங்கே இறங்குவார். சாயங்காலம் 4 மணி வரை அந்த இடத்துல நின்று தான் அந்த காப்பி கொட்டையை மொத்தம் பறித்து அதை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு போய் எடுக்க சொன்னார்ன்ட்ட. அதை ஒரு நேரம் ஓய்வுன்னு சொல்லக்கூடியது அவருக்கு கிடையவே கிடையாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைன்னு சொன்னால், ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் அது ஒரு தனி வருது. பழைய காலத்தில் வாழ்ந்த ஆட்கள் வந்துட்டு இவ்வளவு தெம்பாக இருக்க காரணம் அவங்க சாப்பிட்ட இயற்கையான உணவுகளும் விஷயங்களும் தான் இன்றைக்கி அவங்கள தெம்பாக வைக்க உதவுது. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு தொழில் செய்யணும், ஒரு வேலை செய்யணும் சின்னா அதுக்குண்டான ஒரு மனசு இருந்தால் தான் செய்ய முடியும். அதுக்குண்டான ஒரு மனசு வந்தால் தான் செய்ய முடியும். அது எவர்கிட்ட நிறையவே இருக்குது. அதை நான் கண்கூட பார்த்தேன். எந்த இடத்துலையுமே உழைப்பு தான் நம்மளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். அந்த உழைக்கக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் வேணும். ஆரம்ப கட்டத்தில் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்த இந்த மனுஷன் இப்போது தன்னோட மகனுக்குள்ள வீடு வைக்க இடத்துல வந்து நின்றுட்டு நமக்கும் பேருதவியாக இருந்து டீ கொண்டு வர்றது எல்லாமே அவர் தான் செய்வார். அதே மாதிரி வேலைக்காரன்ட்ட ஒரு என்கரேஜ் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த வீடு மொத்த உடம்படி கொடுத்துருந்தாலுமே ஒருவேளை கறவை மீதி இருந்தாலுமே அது கேட்பார். திருப்பி அடுத்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வேலை நிறுத்தக்கூடிய நேரத்துலேயும் கூட நிறுத்தியாச்சான ஒரு கேள்வி கேட்பார். அது அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இவ்வளோ நேரத்தை நிறுத்துதான்னு உள்ள விஷயம் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு தான் அவர் கேட்பார். அந்த மாதிரிப்பட்ட ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அந்த தட்டுமுட்டு சாதனங்கள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த இடத்துலையும் ஹெல்ப் பண்ண வேண்டி வந்திருக்காரு. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரிப்பட்ட பெரியவங்களை நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை அறிவை மிகவும் ஆவல். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை ஒரு நாள் நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். சிலவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு மனஸ்தாபத்தால் வேதனைப்படுத்துறதில் நம்ம மனசு விட்டு போகாமல் இருப்பாங்க. சிலவங்க நம்மளை ஆச்சரியத்தை ஆழ்த்தி நம்ம மனசுக்குள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுலேயும்
இந்த ஐயாவோட கேரக்டர் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது. வாழ்ந்தால் எவரை மாதிரி வாழணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா 70-75 வயசு வரை எலும்பி நடந்து வாழணும். யாருக்கு நம்ம ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. காப்பி கொட்டையை பறிச்சிட்டு வந்து சொன்னார், இது எல்லாம் கூட ஒரு 800 ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னார். நான் இல்லை 800 ரூபாய்க்குள்ள வேலை நான் பார்த்தாச்சுன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு பதிலாக இன்னொரு ஆளை பறிக்க கொண்டு விட்டால் அவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொன்னார். அப்போ தான் உழைப்பின் வலி எனக்கு புரிந்தது. நீங்களும் இதே மாதிரி யாரையாவது பார்த்துருந்தா, இல்லை நீங்கள் எவரை பார்த்து வேந்திருந்தீங்கன்னு சொன்னாலும் கூட எந்த விஷயமான கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி கொத்தவேலை சம்பந்தமான வீடியோக்கள், புது புது மனிதர்கள், புது புது விஷயங்கள் எல்லாம் நம்ம கொத்தனார் சேனலில் அலசலாம். வணக்கம் நண்பர்களே.